பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். சங்கீதம் 37வது சங்கீதம் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன் சொல்றீங்க? நம்பிக்கையோடு இந்த வார்த்தையை ஆமேன் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தரே காரியத்தை வாய்க்க பண்ண அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். என்னுடைய காரியங்கள் எதுவாயிருந்தாலும், என்னுடைய காரியங்கள் புலப்படாமல், என்னுடைய காரியங்கள் அநேக நேரங்களில் கேள்விக்குறியோட நடக்குமா நடக்காதா, இது கிடைக்குமா கிடைக்காதா, இது என் வாழ்க்கையில பெற்றுக்கொள்வேனா இல்லையா, அநேக நேரங்களில் என்னுடைய காரியங்கள் அத்தனையும், யோசனைகள் அத்தனையும் ஒரு பெரிய கேள்விக்குறியாய் என்னுடைய வாழ்க்கையில் இருப்பது உண்டு. நான் ஒரு காரியத்தை யோசிப்பது உண்டு, ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் நான் விரும்புகிற காரியம் அல்ல, விரும்பாத காரியமே நடக்க ஆரம்பிக்கும். அநேக நேரத்தில் அவைகளை பார்த்து நான் தொய்ந்து போவதுண்டு. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தையாய் உங்களுக்கு சொல்லுகிறார். கர்த்தரே காரியத்தை வாய்க்க பண்ணுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்ன வார்த்தை, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நான் சொல்லுகிறேன், உங்கள் காரியம் எதுவாய் இருந்தாலும் சரி, கர்த்தர் அதை அவருடைய சித்தத்தின் பிரகாரம் உங்களுக்கு ஆமென்றும் ஆமேன் என்றும் வாய்க்க செய்ய வல்லமுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன் சொல்றீங்க? நீங்கள் நம்புங்கள். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு காரியத்தையும் அவர் எனக்காய் வாய்க்க பண்ணுவார். என் குடும்பத்தின் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். என் பிள்ளைகளின் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். என்னுடைய எதிர்கால காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நீங்கள் இந்த வார்த்தையை நம்பும் பொழுது, அறிக்கை செய்யும் பொழுது, கர்த்தர் மெய்யாகவே உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய வல்லமுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன் சொல்றீங்க? சாராளை பார்த்து ஆண்டவர் கேட்கிற வார்த்தை, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? பிரைஸ் காட். சோத்திரம். அவள் குழந்தை பிறக்காது அப்படின்னு அவள் பயப்படுகிறாள், சிரிக்கிறாள். உடனே தேவதூதர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறார்கள், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? ஏன்னா அவர்தான் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் அல்லவா? ஒருவேளை குழந்தை இல்லாம இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா? திருமணமாகி அநேக வருடங்களாய் குழந்தை இல்லை அப்படிங்கிற வேதனையோடு இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? சோத்திரம். அன்றைக்கு சாராளுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. நான் சொல்லுகிறேன், கர்த்தரே அந்த காரியங்களை உங்களுக்கு கைகூடி வர பண்ண போகிறார். அந்த காரியம் உங்களுக்கு நன்மையாய் முடிய போகிறது. சோத்திரம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்க உறவினர்கள் யாராய் இருந்தாலும் சரி, இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே அவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணி செபிக்க ஆரம்பியுங்கள். அவர்கள் கற்பத்தின் கனியின் காரியத்தை அவர் வாய்க்க செய்ய வல்லமுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் காட். அவர் எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்கிறவர். தீமையாய் அல்ல, நன்மையாய் வாய்க்க செய்வார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஈசாக்குக்கு பெண் பார்த்து வரும் பொழுது அங்கேயும் இதே வார்த்தைகள் சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. ஸ்தோத்திரம். ஒரு திருமண காரியங்கள் கூட கர்த்தரால் தான் கைகூடி வரும் என்று வேதத்தில் வாசிக்க முடியும். பிரைஸ் காட். ஒருவேளை அநேகர் திருமண தடைகளோட இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? பெண் ஆண்களுக்கு சோத்திரம் வயதாயிருச்சு, இன்னும் திருமண கைகூடி வரல, இன்னும் அதுக்குரிய வாசல் திறக்கப்படல. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது அப்படியே இந்த வசனத்தை எழுத்தின் பிரகாரம் நம்ப ஆரம்பியுங்கள். அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல அன்றைக்கு ஈசாக்குக்கு ஒரு பெரிய திருமண காரியத்துல அழகாய் கர்த்தர் அற்புதங்களை செய்தது போல உங்க பிள்ளைங்க வாழ்க்கையினுடைய திருமணத்துல ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். அந்த காரியம் வாய்க்க பண்ண போகிறது. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நம்புங்கள்.
Praise God. என்னுடைய சரீரத்தினுடைய ஒவ்வொரு காரியத்திற்கும் அவர் காரியங்களை வாய்க்கச் செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். Praise God. சத்துரு அந்த காரியத்தை பல்வேறு ரீதியில் தடுக்க வந்தாலும் இந்த வார்த்தையை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். அவன் எத்தனை ரீதியில என்னுடைய ஆசீர்வாதத்தை, என்னுடைய மேன்மையை, என்னுடைய உயர்வை, என்னுடைய வாசஸ்தலத்தின் கட்டப்படுகிற அனுபவத்தை அவன் எந்தெந்த ரீதியில அவன் தடுக்கிறதுக்கு வேற ஒரு காரியத்தை கொண்டு வந்தாலும் அந்த காரியங்களையும் கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணுவார். ஓ பிரைஸ் காட், ஹல்லேலூயா. நீங்கள் நம்புங்கள், எஸ்தரின் நாட்களில் இதுதான் நடந்துச்சு. இஸ்ரவேல் ஜனங்களை, யூதர்களை அழிக்கும்படியாய் ஸ்தோத்திரம், ஆமான் என்கிற ஒரு பெரிய கொடூரமானவன் பல சதி திட்டங்களை கொண்டு வந்தான். அவன் பல காரியத்தை ஏம் பண்ணான். ஆனா காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் கர்த்தர் அல்லவா? மனுஷனுடைய காரியம் ஒரு நாளும் வாய்க்காது. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். மனுஷன் உங்களுக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய் உங்களை அழிப்பதற்கு பல்வேறு ரீதியில் பல்வேறு திட்டங்களை போடலாம். ஆனால் மனுஷனுடைய சொத்துரம் யோசனைகளோ, மனுஷனுடைய காரியங்களோ, மந்திரவாதிகளின் காரியங்களோ, இந்த உலகத்தினுடைய அசுத்த வல்லமையினுடைய காரியங்களோ உங்களுடைய வாழ்க்கையில் வாய்க்காது. கர்த்தரே காரியத்தை வாய்க்க பண்ண வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் காட். எவ்வளவு அழகான தீர்க்கதரிசனமான வார்த்தை. ஆமான் இஸ்ரவேல் ஜனங்களை, யூதர்களை ஸ்தோத்திரம், எஸ்தரையும் அவரோடு மொர்தெகாயையும் அவனோடு கூட்டத்தாரையும் அழிப்பதற்கு அவன் ஒரு காரியத்தை ஃபிக்ஸ் பண்றான். ஆனா அவன் ஃபிக்ஸ் பண்றது அங்க நடக்கல. காரணம், ஃபிக்ஸ் பண்றது, காரியத்தை வாய்க்க பண்ணுகிறது கர்த்தர் மாத்திரம்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மனுஷன் உங்களுக்கு விரோதமா சாபம் போடுறானா? பயப்படாதீங்க. மனுஷர்கள் உங்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வர்றாங்களா? நிறைய சதி திட்டம் பண்றாங்களா? நீங்க போற இடத்துல எல்லாம் உங்களுக்கு குழி தோன்றாங்களா? சபையே, தேவ பிள்ளையே, பயப்படாதீர்கள். அவருடைய காரியம் வாய்க்காமல் போகும். ஸ்தோத்திரம். ஏன்னா காரியத்தை நடப்பிக்கிறவர் கர்த்தர் தாமே. பிரைஸ் காட். நம்புங்கள், உங்கள் காரியம் அவரால் ஜெயமாய் முடிய போகிறது. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள், அவருக்கு பயப்படுங்கள், உங்கள் வழியை அவருக்கு ஒப்புவியுங்கள். அந்த வார்த்தை எப்படித்தான் சொல்லி இருக்கிறது. யாருக்கு கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார்? யார் அவருடைய வழியை சொத்துரம் அவருக்கு ஒப்புவிக்கிறார்களோ, தங்களுடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்புவிக்கிறார்களோ, அவரை யார் முழுவதுமாய் நம்புகிறார்களோ அவர்களுடைய காரியத்தை தான் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நீங்கள் நம்புங்கள். ஆண்டவரை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். உங்கள் வழிகளை அவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுங்கள். உங்கள் காரியத்தை கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார். உங்கள் காரியம் கர்த்தரால் நிறைவேற ஆரம்பிக்கும். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறார் அல்லவா? இந்த வார்த்தையை கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். கர்த்தரால் காரியம் வாய்க்க பண்ண போகிறது. சாதாரண காரியம் அல்ல, பெரிய பெரிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க செய்ய பண்ண போகிறார். சோத்ரா, அது வாய்ப்பதாக இயேசுவின் நாமத்தினால. உங்க பிள்ளைங்க காரியத்தை குறித்து பல்வேறு யோசனையோடு இருக்கிறீங்களா? உங்க கையின் பிரயாசங்கள், உங்க தொழில், உங்களுடைய பிசினஸ், இந்த காரியங்களை குறித்து பல்வேறு யோசனையோடு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அந்த காரியங்களை உங்களுக்கு நன்மையாக வாய்க்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. மனுஷனுடைய திட்டத்தின் பிரகாரம் காரியம் நடப்பாது. ஹல்லேலூயா. எத்தனை திட்டம் வேணாலும் போடலாம், ஆனா இறுதியில் தேவனுடைய காரியம் மாத்திரம்தான் என் வாழ்க்கையில கைகூடி வரும். எத்தனை பேர் நம்புறீங்க? பிரைஸ் காட், ஹல்லேலூயா. நீங்கள் நம்புங்கள். ஸ்தோத்திரம். காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவார். காரியத்தை என்னுடைய ஜெபத்திற்கு, என்னுடைய உபவாசத்திற்கு ஏற்றாற் போல சில நன்மையானவைகளை கர்த்தர் எனக்கு தருவார். பொல்லாங்கினால் அவர் ஒருவனையும் சோதிக்க மாட்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எனக்கு கெட்ட காரியத்தை செய்வது கிடையாது. என் காரியங்கள் எல்லாம் அவர் நன்மையாய் வாய்க்க செய்வார். நம்பிக்கையோடு இந்த வார்த்தையை சொல்லி செபிங்க. என் பிள்ளையின் காரியம் ஜெயமாய் முடியும். என்னுடைய வேலையின் காரியம் ஜெயமாய் முடியும். என் குடும்பத்தினுடைய காரியம் ஜெயமாய் முடியும். என் கடனுக்குரிய காரியங்கள் ஜெயமாய் முடியும். அவர் வாய்க்க பண்ணுவார், வாய்க்க பண்ணுவார். நீங்கள் சொல்ல சொல்ல அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார். உங்களுடைய வழியை அவரிடத்தில் ஒப்புக் கொடுங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். சகலமும் பெரிய காரியம் உங்களுக்கு நடக்கும். கண்களை மூடி ஜெபியுங்கள். இயேசுவின் நாமத்தினால இந்த சத்தத்தை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொருடைய காரியங்கள் வாய்க்கப்படுவதாக. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தைகள் இயேசுவின் நாமத்தினால, அவருடைய கருக்கள் இயேசுவின் நாமத்தினால திறக்கப்படுவதாக. எஸ் லார்ட். ஆகாத காரியம் ஒன்று இல்லை ஆண்டவரே. திருமண தடையோடு இந்த சத்தத்தை கேட்கிறவருடைய வாழ்க்கையில இந்த காரியங்கள் தேவனால் கைகூடி வந்தது என்று சொல்லத்தக்க விதத்தில் பெரிய
பெரிய பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்வீராக. சத்துருடைய காரியங்கள் எல்லாம் என் ஜனங்களுக்கு மாறுதலாய் முடிவதாக. என் ஜனங்களுடைய கீர்த்தியை கர்த்தர் பெருகச் செய்வீராக. அப்படி செய்வீர் என்று நம்புகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். காரியம் கர்த்தரால் வாய்க்கும். ஆமென். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.